கேரளால இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் கொடைக்கானலுக்கு ட்ரிப் வராங்க. அதுல ஒருத்தர் குணா குகையில விழுந்துட்டாரு. அவரை எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் டீம் காப்பாத்துறாங்க? அதுதான் இந்த படத்தோட கதை. நான் எந்த படத்தை சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. இந்த படத்தை பார்த்த மக்கள் அண்ட் பிரபலங்கள் எல்லாருமே இந்த படத்தை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. ஆனா இந்த நிலையில எழுத்தாளர் ஜெயமோகன் இந்த படத்தை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. அது என்னன்னா, தென்னகம் முழுக்க உள்ள சுற்றுலா இடங்களுக்கு வரும் கேரளத்து பொறுக்கிகளிடம் அநாகரிக செயல் இருக்கிறது. இந்த படத்தில் வருபவர்கள் குடிப்பொறுக்கிகள். இவர்கள் குடித்து வீசிய பாட்டில்களால் யானைகளின் கால்கள் அழுகி இறைக்கின்றன. இப்படத்தினை கொண்டாடுபவர்கள் நம்மூர் அரை வேக்காடுகள் என்றும், மலையாள சினிமா இக்கால சமுதாயத்தை கெடுக்கிறது என்றும், அடுத்து வரும் தலைமுறைகளை ஜாலியாக இருப்பது என்றால் அது குடியும் கும்மாளமுமாக இருப்பதுதான் என போதிக்கிறது. கேரளத்தில் நலம் நாடும் ஒரு அரசு இருந்தால் மஞ்சமல் பாய்ஸ் படத்தை எடுத்த படக்குழுவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழில் மூடர்குடம் படத்தை எடுத்து இருக்கிற உங்ககிட்ட இருந்து இல்லாத நாங்கள் எடுக்கிற திருட்டுனா இங்கே கூரை இல்லாமல் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற கூட்டம் இருக்கு. அதே இடத்துல நாய்க்கும் காருக்கும் வீடு வச்சிருக்க நீங்கள் எல்லாருமே திருடங்க தான் பக்த வச்சிடும். கவனம் பெற்ற இயக்குனரான நவீன் ஜெயமோகனை தன்னுடைய ட்விட்டர் தளத்துல கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் பதிவுல, தமிழ் பொறுக்கீஸ் என்று சொல்லும் அந்த சங்கியும் மலையாள பொறுக்கிகள் என்று சொல்லும் இந்த சங்கியும் ஒரே சாக்கடையில் ஊறும் இரண்டு தவளைகளை. தமிழர்கள் கேரளம் சென்றாலும் மலையாளிகள் தமிழ்நாடு வந்தாலும் அவர்கள் நம்மிடம் தமிழிலேயே பேசுகிறார்கள். குடிப்பொறுக்கிகள் உலகெங்கும் நிறைந்துள்ளனர் என்று பதிவிட்டு இருக்கிறார். இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.